ஹலோ கைஸ், ஓவர் டாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அதாவது மேனேஜ்மெண்ட் வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு தான் ஸ்கோப். ஓகேங்களா? பேசிக்காக எங்கெல்லாம் வந்து அது யூஸ் பண்ணலான்றது தான் நம்ம ஸ்கோப்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? தென் இது எப்படி பார்த்தீங்கன்னா இது ரேஞ்ச் ஆஃப் ஆக்டிவிட்டி ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனேஜ்மெண்ட் எடுத்துக்க முடியும், அந்த இடத்துல அப்ளை பண்ண முடியும் சொல்கிறோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜரோட முக்கிய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியுடைய கோலை அச்சீவ் பண்ணி அதுவும் எஃபெக்டிவாக எஃபிஷியண்டாக அச்சீவ் பண்ணணும். ஒரு குறைஞ்ச ரிசோர்ஸ் வச்சு அதிகமாக அதில் அச்சீவ் பண்ணணும், அது முக்கியமான நோக்கம் சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு இந்த மேனேஜ்மெண்ட் வந்து எங்கே யூஸ் ஆகுது, எந்த ஒரு பட்டியல் யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நமக்கு டிசிஷன் மேக்கிங். ஓகேங்களா? ஸோ எங்கெங்கெல்லாம் முடிவெடுக்கப்படுதோ அங்கே டிசிஷன் மேக்கிங்காக ரொம்ப பேசிக்காக யூஸ் பண்ணால் தான் மேனேஜ்மெண்ட் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டிசிஷன் மேக்கிங் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படையான விஷயம் மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. ஓகேங்களா? டிசிஷன் மேக்கிங் பண்ணுறதுக்காக தான் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்குது சொல்கிறாங்க. ஓகேங்களா? பேசிக்காக அந்த என்னென்ன வகையான டிசிஷன் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஆர்கனைசேஷன் சேலஞ்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதாவது நம்ம கம்பெனியோடைய சேலஞ்சஸ் என்ன, நமக்கு எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இடர்பாடாக இருக்கும், எது நம்ம பிரச்சனையாக இருக்கும், தென் எங்கெல்லாம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எங்கெல்லாம் நம்ம வளரலாம், எங்கெல்லாம் நம்ம பொருளை சேல்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு அதுக்கு. ஓகேங்களா? ஸோ ரெண்டு பார்த்தீங்கன்னா டிசிஷன் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக. ஓகேங்களா? நிறுவனத்துக்கு சேலஞ்ச் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாசிட்டிவாக என்னென்ன பண்ணலாம் சொல்லிட்டு அதையும். ஓகேங்களா? ஸோ போத் சைடு வந்து டிசிஷன் பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜர்ஸ் அந்த மேனேஜ்மெண்ட் எடுத்துன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ மேனேஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேஜ் டிசிஷன் மேக்கிங் ஆல் லெவல்ஸ், அதாவது எல்லா லெவலில் இருக்க பர்சன் கூடிய அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணி டிசிஷன் மேக் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் த ஆப்ரேஷன் லெவல், ஓகே, எம்ப்ளாயிலேருந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர்ஸ், அந்த தென் பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்க சின்ன சின்ன அசிஸ்டன்ஸு, அந்த பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட சிஓ. ஓகேங்களா? எல்லாருடைய சஜஷனையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக அவங்க சப்மிட் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கிட்ட தான். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன் லெவலில் இருக்கவங்க அதை பங்கெடுத்து சொல்லலாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராட்டஜி டிசிஷன் அபவுட் ஆர்கனைசேஷன் டைரக்ஷன். ஓகேங்களா? இவங்க வந்து ஸ்ட்ராட்டஜி டிரெக்ஷனும் சஜஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ சிஓக்கெலாம் சஜஷன் பண்ணுவாங்க, நீங்கள் இந்த மாதிரி டிசிஷன் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கம்பெனி மூவாங்க சொல்லிட்டு அதுக்கும் சஜஷன் பண்ணுவாங்க. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் டைரக்ஷன், ஆப்ரேஷனல் டிசிஷன். ஓகேங்களா? அதாவது ஆப்ரேஷன் டிசிஷன் டே டு டே நம்ம டே டு டே எப்படி பண்ணது எப்படி பண்ணணும் பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு அது சொல்கிறதுக்கு வந்து ரெண்டுத்துக்கும் இவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டபுள் சைடாக அவங்க பேசுவாங்க, அப்படின்னு ரெண்டு சைடாக வந்து எங்களுக்கு பவர் இருக்குது பேசுறதுக்கு சொல்கிறதுக்கு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷன்றது பார்த்தீங்கன்னா மேனேஜர் ரொம்ப யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஒன் ஆஃப் மெயின் ஸ்கோப் சொல்லலாம். ஸோ ஒரு எசென்சியல் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் மேனேஜர், அதாவது கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கிறது சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மேனேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க எம்ப்ளாயிஸ் கூட, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட, அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பார்ட்டிஸ் கிட்ட அங்கே இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணுறதுக்கு அவங்க பேசி தான் ஆகணும். அதுவும் வந்து ஈஸியான முறையில் பேசுறதுக்கான ரொம்ப தெளிவாக பேசுகிற மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஈஸி எஃபெக்டிவாக எஃபிஷியண்டாக பேசணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காக விஷயம் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ ஒரு ரிலேஷன் பில்ட் பண்ணுறதுக்காக. அந்த பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டேட் கொலாபரேஷன் ஆர்கனைசேஷன், அவங்க டிபார்ட்மெண்ட்டில் கொலாபரேஷன் பண்ணி வந்து ஒரு பொருளை தரட்டும், இல்லை வந்து கொலாபரேட் பண்ணி இன்னும் வேலை சீக்கிரம் முடிக்க தரட்டும், அது யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே நமக்கு எம்ப்ளாயிஸே யாரும் தெரியும், as well as பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி ஒர்க் பண்ணுறவங்க. ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னால் அந்த நிறுவனத்தை சார்ந்து யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் ஸ்டேக் ஹோல்டர்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு சப்ளை பண்ணுற சப்ளையர் என்ன, அவர் நம்ம நம்பி தான் இருக்க, நம்ம பொருள் வாங்குறோம், அவருக்கு சேல் ஆகுது, அவங்க நல்லா இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம நிறுவனத்தை யாராவது சார்ந்திருக்காங்களோ, ஸோ நம்ம சப்ளையர் சொல்லலாம், நம்ம பொருள் விற்கிறவங்க சொல்லலாம். ஓகேங்களா? நம்மளுடைய வேணா சொல்ல நம்ம யார் வேணால் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம கம்பெனியை சார்ந்து யாரெல்லாம் இருக்கவங்க வீட்டின் மக்களாக இருந்தாலும் கூட மக்கள் நம்ம எம்ப்ளாயிஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு தான் வருவாங்க. ஏன்னா அந்த எம்ப்ளாயிஸும் அந்த கம்பெனி நம்பி தான் இருக்காங்க. ஸோ அவங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ். எக்ஸ்டர்னல் பார்ட்டிஸ்னால் நம்ம வெளியே நம்மளுடைய நம்ம சம்மந்தப்பட்ட வெளியே இருக்க ஆட்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு கெமிக்கல் வாங்கலாம், அவங்களா இருக்கலாம். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா வாட் எவர் இட் இஸ், நம்ம நிறுவனத்தை சார்ந்து வேறு சின்ன கம்பெனி எதனா இருக்கலாம். ஸோ மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பார்ட்டிஸ் வேறு யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்டே வந்து இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ண போகிறோம். ஸோ நாலுலேருந்து எங்கள் கம்பெனிலேருந்து இந்த ப்ரொசீஜர் மாற்ற போகிறோம், அதனால் இந்த பொருள் ரேட்டு கம்மியாகுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணும்போது அது ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது, கொலாபரேஷன் பண்ணி அந்த ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஒரு முக்கியமான டூல் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இது ஒன் ஆஃப் மெயின் ஸ்கோப்னு சொல்லலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இங்கே எங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மக்கள் வந்து வேலை செய்கிறாங்களோ அங்கேயே ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேங்களா? அது இன்னெவிட்டபிள், தவிர்க்க முடியாது ஒன்று நம்ம சொல்லலாம். ஸோ மேனேஜிங் ஹியூமன் ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் சொல்கிறாங்க. ஓகேங்களா? மேனேஜ்மெண்ட்டில் ஏன் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னலாம் இன்வால்வ் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்டிங். ஓகேங்களா? ஸோ ரெக்ரூட்டிங்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு வந்து வேலை எடுக்கணும். ஓகேங்களா? அந்த லிஸ்ட் ஆஃப் பீப்புள் வருவாங்க, அதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதை குறிப்பிட்ட பேர் வந்து நம்ம ஸ்கில்லுக்கு கேப்பபிளாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அவங்கள ஃபில்டர் பண்ணி எக்ஸாம் பண்ணிவிட்டு அப்புறம் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண அப்புறம் அவங்க ட்ரைனிங் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ட்ரைனிங் பண்ணணும். அந்த பார்த்தீங்கன்னா அவங்க எம்ப்ளாயிஸ் ஆகட்டும், அப்புறம் அவங்களுக்கு எம்ப்ளாயிஸுக்கும் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக டெவலப்மெண்ட் ட்ரைனிங் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எம்ப்ளாயி டெவலப்மெண்ட் நாங்கள் இந்த கோர்ஸ் கொடுக்குறோம், நீங்கள் அட்டன் பண்ண சொல்கிறதா இருக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைனிங் எம்ப்ளாயிஸ் வந்து நம்ம வேலை விட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அவங்களுக்கு சின்ன பெனிஃபிட்ஸு, சில பர்க்ஸ் அவங்க தேவை சின்ன டூர் மாதிரி சொல்லிட்டு அவங்க கொடுக்கும்போது போகலாம். அந்த கம்பெனி வந்துட்டு அவங்க போக மாட்டாங்க எம்ப்ளாயிஸ் சொல்லலாம். ஓகேங்களா? அந்த பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற விஷயத்தையும் ஓவர்சி பண்ணுறாங்க, சூப்பர்வைஸ் பண்ணலாம் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட், ஒரு பர்டிகுலர் பர்சனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, பெட்டராக இருக்கா, அந்த மாதிரி காம்பன்சேஷன்
இப்போ ஒருத்தருக்கு ஒரு பிஎஃப் இஎஸ்ஐலாம் எப்படி போகுது, அவரோட கிராஜுவேட் லெவலாக எப்படி இருக்குது, கிராஜுவேட்டி அவருக்கு கன்ஃபார்ம் இருக்கா, கிராஜுவேட் எப்படி அவருக்கு எலிஜிபிள், அதாவது ஒருத்தவங்க வந்து 5 இயர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணாங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம், கிராஜுவேட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பேசிஸில் வந்து அந்த காம்பன்சேஷன் மேனேஜ்மெண்ட் இந்த ஹெச்ஆர் தான் பார்த்துவோம் ஓகேங்களா. அந்த பெனிஃபிட் அட்மினிஸ்ட்ரேஷன் யாருக்கு எவ்வளோ பெனிஃபிட் போகணும், இவங்களுக்கு எவ்வளோ பிஎஃப் போகணும், இவங்களுக்கு எவ்வளோ பிஎஃப் போகணும் சொல்லிட்டு செட் பண்ணுறது, அவங்களுடைய பே ஸ்கேலை பொறுத்து. அந்த பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் ரிலேஷன், எம்ப்ளாயர் 2 பேர், அதாவது குரூப் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருக்கும்போது அங்கே சண்டை வர சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது அதை வந்து எம்ப்ளாயர் ரிலேஷன் வந்து அவங்க ஸ்மூத்தாக வச்சிடணும் ஓகேங்களா. ஸோ 2 பேரும் சண்டை ஏற்படாத சுச்சுவேஷனாக வச்சிடணும். ஏன்னா டேரெக்டாக பேசாமல் இல்லாமல் ஒரு மெயில் மூலமாக பேசுகிற மாதிரியோ இல்லை எந்த கம்யூனிகேஷன் பண்ணாலும் மெயில் மூலமாக, ஒரு இம்பார்ட்டன்ட் கம்யூனிகேஷன் மெயில் மூலமாக பண்ணுறது, வந்து அதை அப்ரூவ் பண்ணதுலாம் இருக்கும்போது அங்கே மேக்ஸிமம் அந்த இஷ்யூ வராது. ஏன்னா அந்த இஷ்யூ வந்தாலும் அவர் மேலே தான் சாருமே தவிர ஒரு எம்ப்ளாய் நிறைய எம்ப்ளாய் சார்ந்து இருக்காது ஓகேங்களா. ஸோ அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் ரிசோர்ஸும் ஒன் ஆஃப் மெயின் கான்செப்ட் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ மேனேஜ்மெண்ட்ன்றதுனா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல். ஸோ ஃபினான்ஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ரொம்ப யூஸ் ஆகும்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ மேனேஜிங் ஆர்கனைசேஷன் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் ஓகேங்களா. ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வருமானம், வருவாய் அதை சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம். இது வந்து நம்மளுடைய கம்பெனி ரன் ஆகத்தே அந்த ஃபினான்ஷியல் அப்ஜெக்டிவ் ஓகேங்களா. ஸோ அந்த ஃபினான்ஷியல் அப்ஜெக்டிவாக அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இருக்குது சொல்கிறோம் ஓகேங்களா. அதாவது ஃபிசிக்கல் சஸ்டைனபிலிட்டினா வந்து பார்த்தீங்கன்னா நிதிநிலை, அதாவது நிதிநிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான தன்மையாக இருக்கணும் ஓகேங்களா, ஒரு ஸ்டேபிளாக இருக்கணும் ஓகேங்களா. அதுதான் எங்களுடைய மெயின் கோலாக இருக்குது. ஏன்னா கம்பெனி வந்து டூ ஹை ப்ராஃபிட்னு தேவையில்ல, ரொம்ப லோவாக ஒரு லாஸும் தேவையில்ல ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா கம்பெனி என்ன தான் ப்ராஃபிட் லாஸ் இருந்தாலும் கம்பெனி நிதிநிலை வந்து பொருளை வாங்கத்து விற்கிறது அந்த ப்ராசஸ் வந்து தடையில்லாமல் நடக்கணும் ஓகேங்களா. அதுக்கான ஃபுல் வேலையை மற்ற வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பார்த்துப்பாங்க ஓகேங்களா. இது மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் பட்ஜெட்டிங் ஓகேங்களா. இவங்க தான் பட்ஜெட் பண்ணுவாங்க, இந்த டிபார்ட்மெண்ட் பட்ஜெட் பண்ணுவாங்க. இந்த வருஷத்துக்கு தான் இவ்வளோ உற்பத்தி பண்ண போகிறோம், இவ்வளோ பட்ஜெட், இதுக்குள்ளே நம்ம இவ்வளோ சேல்ஸ் பண்ண சொல்லி பட்ஜெட் பண்ணுவாங்க. தென் ஃபினான்ஷியல் பிளானிங், நம்ம வந்து இந்த வருஷத்தில் இந்த பொருளாக வாங்கணும் மாதிரி பிளான் பண்ணுவாங்க. அந்த மாதிரினா ஃபினான்ஷியல் அனலைசிஸ். ஸோ நம்ம வந்து இந்த வருஷத்தில் எக்கனாமிக்ஸ் வந்து இவ்வளோ அப்பா இருக்குது, டவுன் ஆகிருக்கு, நம்ம இதுக்கேற்ற மாதிரி நம்ம கம்பெனி மூவ் ஆயிருக்கா இல்லை சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் அலோகேஷன். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து 5 பேர் 6 பேர் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh 2 lakh ஸ்பெண்ட் பண்ணணும் அவ்வளோதான் சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் அலோகேஷனோ ரிசோர்ஸ் அலோகேஷனோ கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி இதுதான் எல்லாரும் உழைக்கிறதுக்கு எல்லாரும் பண்ணுறது இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. அது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆர்கனைசேஷன் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் எல்லாரோட ஆக்டிவிட்டீஸ்க்கும் அந்த இனிஷியேட்டிவ்ஸ்க்கும் வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் பண்ணணும் ஓகேங்களா, சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது ரியலாக நடக்கும். பிளான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னா அங்கே ஒரு மணி இல்லைன்னு ஆகும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு ரியலாக உண்மையாக நடக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் முக்கியமான கான்செப்ட் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. தென் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ ஃபார்மேட்டிங் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஓகேங்களா. நம்ம இப்போ ஒரு சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி, ஒரு பர்ச்சேசிங் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கோன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் பண்ணி உருவாக்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைம் ஆர்கனைசேஷன் கோல் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக இருக்கும் ஓகேங்களா. அதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட் முக்கியமான கோல். இது வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டெயின் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிஸ்னஸ் வச்சிருக்கோம், நம்மளோட காம்படிட்டர் ஒருத்தர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கூட நம்ம சஸ்டெயின் பண்ணணும், அவங்க கூட நம்ம போட்டி போகணும், நம்ம ஸ்ட்ராட்டஜிக்காக தான் மூவ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணணும், அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட் முக்கியமான நோக்கம்னு சொல்லலாம் ஓகேங்களா. இந்த மேனேஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேஜ் ஸ்ட்ராட்டஜி அனலைசிஸ் வந்து அடிக்கடி ஸ்ட்ராட்டஜி அனலைஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம ப்ராடக்ட் எவ்வளோ சேலாக இருக்குது, காம்படிட்டர் எவ்வளோ சேலாக இருக்குது, அதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், நம்ம இவங்களோட இன்னும் அதிகமாக சேல் பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம், அதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன், நம்ம இன்னும் பெட்டராக பண்ண என்ன பண்ணுறது ஓகேங்களா. ஸோ எனக்கு இந்த கான்செப்ட் சொல்லும்போது ஒரு மூவி ஞாபகம் வருது. ஸோ சிவகார்த்திகேயனோட அந்த வேலைக்கார மூவி பார்த்துருப்பீங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆப்போசிட் பிராண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மில்க் ப்ராடக்ட் மாதிரி தயாரிப்பாங்க, அது வந்து இவங்க கண்டுபிடிப்பாங்க இல்லை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து இவங்க இந்த பொருளை லான்ச் பண்ண போகிறான்னு தெரிஞ்சு இவங்க லான்ச் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜிக்காக மூவ் பண்ணணும். எந்த ஒரு பிஸ்னஸ் போது காம்படிஷன் இருக்கும், அந்த காம்படிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வார் கம்பெனி வரும், நம்ம ஸ்ட்ராட்டஜியாக ஒரு பொருளை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு போகும்போதுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. நம்மளால் வந்து அந்த அந்த இடத்துல சஸ்டெயின் பண்ண முடியும் ஓகேங்களா. நம்ம மார்க்கெட் நம்ம கையை விட்டு போகாது, நம்ம கஸ்டமர் வந்து நம்ம கையிலே இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அது எந்த ஒரு பிஸ்னஸ்க்கும் அதோட மெயின் மட்டும் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் சக்ஸஸ்க்கு வழி வகுப்புன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். ஸோ சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு கம்பெனி வந்து ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இந்த மேனேஜிங் ஆர்கனைசேஷன் சேஞ்ச் எஃபெக்டிவ், அதாவது எஃபெக்டிவாக வந்து ஒரு சேஞ்ச் வந்து கொண்டு வராங்க ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸை மினிமைஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனியில் வந்து ஒரு ப்ராசஸை வந்து ஒரு 10 பேர் செய்கிறாங்க. பட் நாளைக்கு ஒரு மிஷின் ஆகிறாங்க, அந்த மிஷின் வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் தான் தேவைப்படுறாங்க. 10 பேருக்கு இடத்துல ஒரு 5 பேர் தேவைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மிச்சம் 5 பேர் வந்து வேறு ப்ராசஸ்க்கு மாற்றுறாங்க, இல்லை வேறு இடத்துக்கு மாற்றுறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எம்ப்ளாயி ரெசிஸ்ட் பண்ணுவாங்க, நான் ஏன் வேறு வேலைக்கு போகணும், நான் ஏன் வேறு இடத்துக்கு போகிறேன், அந்த இடத்துல ஒர்க் பண்ணுவேன், நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ரெசிஸ்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. எனக்கு மிஷின் வந்து நீங்கள் வேலையை விட்டு தூக்க போகிறீங்களா, வேலை எப்படி எடுக்க போகிறீங்களா சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயம்லாம் வரும். ஸோ அந்த சேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக கரெக்டாக இது கம்பெனி நல்லது தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எஃபெக்டிவாக கொண்டு வந்துட்டு அந்த ரெசிஸ்டன்ஸை மினிமைஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி முன்னாடியே எம்ப்ளாயிஸ்க்கு வந்து தெளிவுபடுத்தி இந்த மாதிரி மிஷின் இருக்குது, இந்த மிஷின் இருக்கிறதுனால நம்ம கம்பெனி இவ்வளோ ப்ராஃபிட் வரும், இவ்வளோ அதிகமாகும், அதனால பார்த்தா நீங்கள் ஒரு 5 பேர் இந்த இடத்துக்கு ஒர்க் பண்ணிங்கன்னா நம்ம கம்பெனி ப்ராஃபிட் அதிகமாக, உங்களுக்கு கம்பெனி ப்ராஃபிட் ஆச்சுன்னா உங்களுக்கு நல்லது, நீங்களும் லாங் டைம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாகும்.
அண்ட் தென் மேக்ஸிமைஸ் த பெனிஃபிட் ஆஃப் சேஞ்ச் இனிஷியேட்டிவ். அதாவது இந்த சேஞ்ச் நடக்கிறதுனால உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணி தரோம் சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ பெனிஃபிட் அதனால் இந்த சேஞ்சான பெனிஃபிட் சொல்லும்போது அவங்க சேஞ்ச் வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ணிப்பாங்க ஓகேங்களா. அண்ட் மேனேஜர் பிளேஸ் க்ரூஷியல் ரோல். அதாவது மேனேஜர் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க மேனேஜர் சொல்கிறாங்க ஓகேங்களா. அப்படி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இவங்க தான் லீடிங் டு சேஞ்ச் எஃபோர்ட் ஓகேங்களா. ஒரு சேஞ்சை வந்து ஆகிறதுக்கு இவங்க தான் வந்து எஃபோர்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா. இந்த மாதிரி இங்கே சேஞ்ச் ஆகுது, நீங்கள் மாதிரி பெட்டராக பண்ணுங்க சொல்லிட்டு அந்த ஒரு அவங்க போய் எடுத்து கொண்டு போய் சேர்க்கறது தான் எஃபோர்ட்டே இவங்க தான் பண்ணுவாங்க. அந்த கம்யூனிகேஷன் நீட் ஃபார் சேஞ்ச், இந்த நமக்கு இந்த சேஞ்ச் வந்து ரொம்ப முக்கிய தேவையானதாக இருக்குது, இது முக்கியமான தேவைங்கிறதுக்கும் அது எடுத்து கூறாங்களா. ஸோ நீட் ஃபார் சேஞ்ச் சொல்கிறாங்க. அந்த அட்ரஸிங் எம்ப்ளாய்ஸ் கன்சர்ன். ஸோ இதெல்லாம் சொல்லி அப்புறம் உங்களுக்கு எதனா உடன்பாடு இல்லையா, உங்களுக்கு எதனா அதில் குறை இருக்கான்னு சொல்லிட்டு எம்ப்ளாய்ஸையும் அட்ரஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு நல்ல விதம் தான் ஓகேங்களா. ஏன்னா எம்ப்ளாயி அட்ரஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியுது ஓகே இந்த இஷ்யூலாம் இருக்குது மேனேஜர்ஸ்க்கு தெரியும் போது அவங்க ஓகே இதை நம்ம சேஞ்ச் பண்ண சொல்லி மாற்றிடுவாங்களா. ஸோ எம்ப்ளாயி கன்சர்ன்ஸும் கேட்டு வாங்கிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டேட் ட்ரான்சாக்ஷன் இந்த நியூ வேஸ் ஆஃப் ஒர்க்கிங். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து அதாவது இந்த ஓல்டு ஒர்க்கிங்லேருந்து புது சேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஸ்மூத்தாக ட்ரான்சாக்ஷன் கொண்டு வராங்க, புது வகையில் ஒர்க் பண்ணுறது எப்படி சொல்லிட்டு கொண்டு வராங்க ஓகேங்களா. ஸோ இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். அதே வீடியோ பெறுவது உங்கள் பாலா.